செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீவிர சக்திகள் அழிந்து போவதாக. ஓ தீவிரவாதிகள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உடைய வசனங்கள் எங்களால் விதைக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் அந்த வசனங்கள் ஆண்டவரே 100 பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஆயுதங்களை எடுக்கிற கைகள் உம்முடைய வேதாகமத்தை ஏந்துவதாக. ஓ மற்ற துஷ்பிரச்சாரம் செய்கிறவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாய் மாறட்டும், மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அரசியல் தலைவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. போலீஸ் அதிகாரிகள் ஆசீர்வதிப்பீராக. விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்காக கரடு முரடான பாதைகளிலும் மலைகளிலும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மந்தைகளை ஆதாயப்படுத்துகிற மக்களாக செல்லுகிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் மிஷனரி ஸ்தாபனங்களையும் நடத்துகிற தலைவர்களையும் கரத்தில் தருகிறோம் ஐயா. ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ஊழியர்கள் ஐயா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து உடைய ராஜ்யம் கட்டுவதற்கு இன்னொரு வல்லமையை பயன்படுத்தும்படியா தேசத்தில் உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். தேசத்தில் உடைய மகிமை இறங்குவதாக. ஜெபத்தை கேட்டு எங்களுடைய மன்றாட்டை கேட்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய ஏக்கத்தை அறிந்த தெய்வம் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காய் அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் அவர் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டு கிருபை கரங்களை வைத்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தாப்பனே, நன்றி. உட்காருவோம். சில அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த விசேஷ கூட்டங்கள், அருமையான பாஸ்டர் காலேப் ஜெபக்குமார் கூட்டங்கள் நடைபெற்றிருக்காக கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்ததாமே தொடர்ந்து கர்த்தருடைய தாசனுடைய ஊழியத்தையும் ஆஸ்வதிப்பாராக. இன்று ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். வழக்கமாக நடைபெறும் சனிக்கிழமை காலை உபாச கூட்டம் நாளை காலை 10:30 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். அநேகர் விடுமுறையில் இருக்கிறீர்கள், கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வார தியான தலைப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் பாண்டேஜ் என்பதாக இருக்கும். பைபிள் குவிஸ் 2013 வரும் செப்டம்பர், அதாவது அடுத்த மாதம் 3வது வாரத்தில் காலை ஆராதனை முடிந்ததும் நடைபெறும். வேத பாடங்கள் ஏற்கனவே நீங்கள் படித்து வரும்படி யூசுவா புத்தகம் மற்றும் ரோமருக்கு எழுதிய நிறுவமாக இருக்கும். இன்னும் அதில் பேர் கொடுக்காமல் யாருக்கு கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பேரை சகோதரர்கள் தினகரிடமும் சகோதரி ஹில்டா பாபுடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் குவிஸின் 2வது ஆயத்த தேர்வு இந்த மாதம் 30ஆம் தேதி காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு மேலே உள்ள ஹால்களிலே நடைபெறும். வேத பாடம் யோசுவா 13 முதல் 24, ரோமர் 9 முதல் 16 அவை ஆயத்தப்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த முதல் ஆயத்த தேர்விலே வெற்றி பெற்றவர்களை குறித்து அறிவிக்க விரும்புகிறோம். ஆல்வின் முன் வந்து இந்த பரிசுகளை அவர்கள் கொடுப்பார்கள். முதலாவதாக சகோதரி வினோதினி ஜெயராஜ் 98 மதிப்பெண்கள் வாங்கியிருக்க, கரங்களை தட்டி. இரண்டாவது இடத்தை 2 பேர் எடுத்திருக்கிறார்கள். சகோதரி சுதி ஜானி 96 அண்ட் சகோதரி மரியம் பென்னி 96. மரியம். மூன்றாவதாக சகோதரி பிளஸ்டா விஜய் ஊரில் இருக்கிறார்கள். முதல் 3 இடமும் சகோதரிகளை பிடிச்சிட்டாங்க. சகோதரர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தோம், பக்கத்துல கூட அவங்க வரல.
ஏன்னா அவங்க 98, 96, 80லேயாவது சகோதரர்கள் இருப்பான், 80லேயும் காணோம். ஆனாலும் அவங்கள விடக்கூடாது, அவளுக்கும் பரிசு கொடுக்கணும். சகோதரர் கிங்ஸ்லி டேவிட் 76 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். இதை சேலஞ்சை எடுத்துக்கொண்டு சகோதரர்கள் முன் வந்துருங்க. மட்டுமில்ல, பிள்ளைகள் கலந்து கொண்ட எல்லாருக்கும் பரிசு இருக்கு. அதனால சிறு பிள்ளைகள் ஜெர்சா மூர்த்தி, ஷெரின் வேலன்சினா, நிவேதா, ராபர்ட் வில்ஃபர்ட், எவாஞ்சலின் குமார், கடைசி ஜாஸ்பர் விஜய் ஊரில் இருக்கிறார். நன்றி ஆல்வேன், தேங்க்யூ. சில காரியங்களுக்காக சபையை தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய உதயபூர் பால்சாமி அவர்கள் ஒரு மாத விடுமுறைக்காக இந்தியாவுக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவருடைய மருமகளுக்கு இந்த வாரத்தில் பிரசவ நேரம் உண்டு, அவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். மற்றும் மூத்த சகோதரர்கள் சுயமாக சபையில் மூத்த சகோதரர் சுயமாக இருக்கிறார்கள். நீங்கள் அறிவீர்கள். நம் சகோதரர் டேவிட் சபை நம்முடைய ஜோதிக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஆப்ரேஷன் நடந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். மேஜர் ஆப்ரேஷனாக இருந்தால் கர்த்தர் மட்டுமாக ஒரு பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவரை இங்கிருந்து விடுமுறை கடந்து சென்ற சகோதரர் ஜெயராஜ், அஜ்மான் ஜெயராஜ் அவர்களும் நடந்து செல்லும் பொழுது நெஞ்சு வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அனிமிக்காக இருக்கிறார் என்று பிளட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூத்த சகோதரர்களுக்காக சபையார் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய செய்திகள் மிகவும் அருமையான தலைப்புகள் உள்ள சீடிகள் இன்று வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சீர்திருத்தப்பட்ட குடும்பம் என்றதில் குடும்பங்களுக்கான 2 செய்திகள் உண்டு. அதை வாங்கி குடும்பத்தார் பயனடைம்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக தள்ளாடுகிறவனை தன்னிகரனாக்கும் தேவன் என்ற தலைப்புள்ள ஒரு அருமையான ஒரு சோர்ந்து போயிருக்கான ஒரு செய்தி அடங்கிய செய்தி உண்டு. யோசுவாக்கள் எழும்பட்டும் என்ற எழுப்புதல் செய்திகள் உண்டு. இதை வாங்கி பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மட்டுமில்லாமல் இந்த பைபிள் குவிஸில் மற்றவர்களுடைய மார்க்கள் இன்னும் பேரு கெடுதல்கள் சிடி ஸ்டாண்டில் அங்கே பேப்பர் வைக்கப்பட்டுள்ளது. உங்கள் மார்க் ஷீட் அங்கே உண்டது. நீங்கள் அதை வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அங்கே சிஸ்டர் பாரி தாம்சன் இருப்பார்கள். அவருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. நீங்கள் கூட்டம் முடிந்த பிறகு சகோதரர்கள் ஸ்டீவிடமும் சகோதரி எட்வர்டமும் நீங்கள் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். இந்த ஆராதனை 10:15 முடிவடையும். இப்பொழுது நம்மத்தில் ஜம்ஸிலிருந்து அருமையான தம்பி ராஜேஷ் துதி கடந்து வந்திருக்கிறார்கள். நம்மத்தில் அந்த ஊழியர் செய்தவர்கள் அவர் ஐரோப்பா ஊழியங்களை முடித்துவிட்டு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். நாம் இப்போ ஜெபித்து அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான இந்த ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்திரை மட்டும் ஆறுதலை கத்தர் நாம மயம்பட்ட கிருபைக்காக நன்றி. ஆறுதலே தங்களை தாழ்த்தி நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொரு நீ தொட்டு நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. அவருடைய ஆவி ஆத்மா சரல கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. தேவனுடைய பிரசன்னத்தை பிள்ளைகள் உணரத்தக்கதான் நீ செய்த கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்த ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ அங்கீகரித்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். முக்கியமாக அருமையான பாசமையுடைய மறுமொழிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நிலையில் ஒரு நல்ல ஒரு சுகப்பிரசத்தை கட்டளையிட போற
கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி கேட்க கிருபை செய்வீதாக ஐயா. அருமையான சுயிடமாக இருக்க ஜோதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய படுக்கை நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்மட்டு கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காக விடுதலைக்காக நன்றி. ஆபரேஷன் தேவனுடைய கரம் இருந்த கிருபைக்காக நன்றி. ஒரு நல்ல ஒரு ஹீலிங் ப்ராசஸை கட்டளையிட்டு பரிபூர்ண சுகத்தை விட்டு டிட்டாச் ஆகி நல்ல சாட்சியம் கேட்டு மனத்தை மயப்படுத்த கிருபைக்காக நன்றி சேத்திரம். அவர் அருமையான ஜெயராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் இம்மட்டும் பலன் பரிபூர்ணம் விளங்குற கிருபைக்கு நன்றி. ஒரு பரிபூர்ண சுகத்தோடு கடந்து வந்து மனத்தை மயப்படுத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரம். மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்காக நன்றி. கொடுக்க முடியாதிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய கருத்தன் ஆஸ்வதிப்பீராக, தேவலை சந்திப்பீராக. எப்பொழுதும் தாப்பனை செய்து கொடுக்கும் தாசனை திருரத்தத்துக்குள் மறைத்து கொண்டு சபைக்கேற்ற எங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட வார்த்தை கொடுத்து நிறுத்த போற கிருபைக்காக நன்றி. இதில் வரும் சகல துதி கனமக்கள் செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. எப்பொழுதும் ராஜேஷ் தேவ் வார்த்தை நம்மத்திலே பந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பிலையும் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய சார்பிலையும் என்னோடு கூட பணி செய்கிற 2408 மிஷனரிகள் சார்பிலையும் நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலையும் வேளையிலையும் வந்து இந்த செய்தியை கொடுப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்த போதகர் அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சபை எங்களோடு கூட தோள் கொடுத்து நிற்கிற ஒரு சபை. உங்கள் போதகருடைய உள்ளமும் எங்களுடைய உள்ளமும் அகஸ்டினுடைய உள்ளமும் ஒன்றாக இணைந்து பல வருடங்கள் ஊழியத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்கிற ஒரு சபை. எங்களுக்காக ஜெபித்து எங்களோடு கூட இருக்கிற ஒரு சபை என்பதனால இந்த சபையிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பீகாரிலே நடக்கிற ஊழியத்திலே உங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டும் ஆயிரங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் தாங்குகிற தாங்குதல் அநேக பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களிலே பலர் வந்து பார்த்திருக்கிறீங்க, ஐயா வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் சபையிலே வந்து ஒரு தொடர்போடு இருந்து எங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதிலே. ஒரு சில உதாரணங்களை உங்களுடைய உற்சாகத்துக்காக நான் சொல்லி நான் செய்திக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். சமீபத்திலே பஹாகா என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே ஒரு பெரிய ஒரு படைமுயற்சி கூட்டம் நடந்தது. ஒரு நல்ல ஒரு குரூசைட் செய்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் பீகார் அந்த பகுதியிலே அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பகுதியிலே பெங்களூரை சார்ந்த ஒரு சகோதரன் அங்கு போய் அந்த ஊழியத்தை தொடங்கினார். அவர் தொடங்கி செய்யும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத ஒரு பகுதி. நாங்கெல்லாம் சொன்னோம், பிரதர் எதுக்கு பிரதர், நீங்களும் மனைவியும் இப்பதான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. தமிழ் சகோதரன் பழனிவேல் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன், அவர் நல்ல ஒரு கம்பெனியிலே பெரிய வேலையில இருந்து ரிசைன் பண்ணி விட்டு வந்த ஒரு மனிதர். அப்ப சொன்ன பிரதர் உடனே இப்ப போகணுமா அப்படின்னு. அவருக்கு ஒரு வெறி, யாரும் போய் சுவிசேஷன் சொல்லாத இடத்துல நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனைவியும் போய்விட்டார்கள். போய் அங்கு காரியங்கள் தொடங்கினாங்க. வீடு கொடுக்கல, கீழ்த்தரமாக நடத்தினார்கள். பல மாதங்கள் உருண்டு போயின. சமீபத்தில் அகஸ்டினும் இங்க ஜெம்ஸ்ல உள்ள ஒரு குரூசைட் டீமும் போய் அங்கு ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல பெரிய ஒரு கிரவுண்டை சுத்தம் பண்ணி அங்க ஒரு குரூசைட் நடத்தணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டார்கள். அங்கு சுவிசேஷத்துக்கு விரோதியானவர்கள் வந்து அந்த கிரவுண்டை முழுவதும் அசிங்கத்தை கொண்டு போட்டு விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியாது. திருப்பி அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்த நாள் கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். சில 100 மக்கள் மாத்திரம் வேடிக்கை பார்ப்பது போல வந்து நின்று பார்த்தார்கள். பயங்கர எதிர்ப்பு. அப்படி இருக்கிற நேரம் பிசாசானவனை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்தார். வந்து என்னாச்சு, மீட்டிங் தொடங்கி ஆராதனை ஆரம்பிச்சதான் உண்டு 2 பிசாசு அங்க ஆட ஆரம்பிச்சது. தலை விரித்து போட்டு ஆடுனதான் உண்டு. பிசாசே அட்வர்டைஸ் பண்ணி ரட்சிக்கப்படாத மக்களை கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. கடைசி நாள் 8000 பேர்கள் வந்து அதிலே சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. 600 பேர் அந்த கடைசி நாள் சண்டே ஆராதனையிலே 600 பேர் கிரவுண்ட்ல வந்து கூடுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சபையும் இல்லாத அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை சமீபத்திலே செய்தார். நம் சபையிலே நம்ம ஊழியத்திலே தடைகள் வருவது சகஜம். தடைகளை மேற்கொள்ளும் போதுதான் வெற்றி. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு ஒரு காரியம் சொல்லுங்க பாப்போம். ஊழியத்துல சோர்வும்
தடையும் வரதான் செய்யும். அதுல நேர்முகமாக நின்று பிசாசை எதிர்க்கும் பொழுது தேவன் வெற்றி தருவார். ஹல்லேலூயா. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், 2 மாதத்துக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே கோண்டு என்று சொல்லுகிற ஒரு டிரைபல் மத்தியிலே நம்ம ஊழியம் செய்கிறோம். இந்த கோண்டு மக்கள போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள், ரொம்ப பாமர ஜனங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தையே கதை மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம். நல்ல மக்கள், ஒரு 700-800 பேர் இப்போ வந்துட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மூவ் அந்த டிரைபல் மக்கள் மத்தியில் அழகா வந்துட்டு இருக்குது. 2-3 ஊழிய காரியங்களை அவர்கள் மத்தியில் செய்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் இங்கே ஒரு காரியம் நடந்தது, ஆச்சரியப்படத்தக்க காரியம். திடீர்னு நம்ம சகோதரர்களுக்கு ஒரு போன் வந்துச்சு. ஐயா, நம்ம சகோதரி ஒருத்தங்க பேர் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு, கடிச்சிட்டு படம் எடுத்துட்டு நிக்குது, இப்ப செத்து போயிருவாங்க, என்ன செய்யறதுக்குன்னு. அப்படியே சரி, அப்ப அந்த சிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. உடனே சிஸ்டர்கிட்ட போனை கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் போன் பண்ணி சொன்னாங்களா, பிரதர் பாம்பு கடிச்சிட்டு நான் ஜோம் பண்ணேன், ஏசு எனக்கு ஒன்னும் ஒரு தீங்கும் வராமல் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார்களாம். நம்ம ஒர்க்கருக்கு கதி கலங்குது. இந்த அம்மா செத்துக்கிட்டு போச்சுன்னா இப்பதான் வளர்ந்து வர்ற ஊழியம், இதுல என்ன ஆக போகுதுன்னு. ரத்தம் வருது கடிப்பட்ட இடத்துல இருந்து, நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு நிக்குது பக்கத்துல. பாம்பு அடிச்சு கொண்டுட்டாங்க. இவரு ஜீப் எடுத்துட்டு அடிச்சு பறந்து ஓடுறாரு. அந்த அம்மா சொல்றாங்களா கான்பிடென்டா, ஐயா நீங்க வர வேண்டாம், ஏசு என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா, இவர் போய் இவருக்கு விசுவாச குறவுனால அவங்கள வண்டியில போட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு காட்டும்போது பாத்தீங்கன்னா பல மணி நேரம் கடந்து போயாச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா. சாதாரண பாமர மக்கள் இயேசுவின் மேல பூரண நம்பிக்கை வைக்கும் போது ஏமாற்றப்படுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. இதை நம்ம பூர்ணமா நம்பணும். எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம். ரத்தம் வருது, பாம்பு கடிச்சு ரத்தம் வருது, பாம்பு படம் எடுத்துட்டு பக்கத்துல நிக்கும் போது யாருக்கு தான் கதி கலங்காது. ஆனா அந்த நேரத்திலையும் இயேசுவை பூர்ணமாய் நம்புகிற சாதாரண மக்களை கூட ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுறதில்லை. நமக்கு ஒருவேளை நீங்க அந்த நல்ல பாம்பு கடித்தது போல ஒரு சூழ்நிலையில இருப்பீங்களா இருக்கும். ஆண்டவரே அவ்வளவுதான், முடிஞ்சுது, இனி நமக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில கூட இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா உங்களை நான் இயேசு நாமத்துல உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என் ஆண்டவரை மாத்திரம் நீங்களும் நானும் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட போவதும் இல்லை. இது நம்மளுடைய ஆண்டவருடைய மாறாத, மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் தொடர்ந்து பேசுவாராக, நம்மளை உற்சாகப்படுத்துவாராக. தொடர்ந்து ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்து பார்க்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்காக திறந்த வாசல் அங்கு உண்டு. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மளை ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களோடு பேசுங்கள் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த வசனம் எங்களுக்கு உள்ளாக கடந்து போவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளால் என் தேவன் எங்களோடு இந்த நாளிலே பேசி எங்களை சுத்தப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை புதிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக கொண்டு செல்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக கில்காலில் இருந்து தொடரும் தேவனுக்கான ஒரு ஊழியம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
19வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழேயான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள்.